நம சிவாயா. ஹாய் ஹலோ வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது என்னுடைய அமர்நாத் வைஷ்ணவ தேவி யாத்திரையோட பார்ட் 5 வீடியோ. இப்போ நான் உங்ககிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிறது பால்டால் பேஸ் கேம்ப்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். பாருங்கள் எவ்வளவு ஜன கூட்டம் நடமாட்டம் அப்படியே கோலாகலமாக இருக்குங்க. ஆனால் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து சேர்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே அப்பப்பப்பா, கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. வாங்க அதை பற்றி இப்போ பேசலாம். சோன்மார்க் டு பால்டால் பேஸ் கேம்ப் போகிறதுக்கு 20 to 25 கிலோமீட்டர்ஸ் தாங்க ஆகும். ஆனால் ஹெவி டிராஃபிக் இருக்கிறதுனால நம்ம வண்டி இன்ச் பை இன்ச்சாக தான் நகர்ந்து போயிட்டே இருக்குது. ஆனாலும் வெளிச்சம் பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இருட்டே ஆகலை. எப்படியோ ஒரு வழியாக பால்டாலுக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி வரைக்கும் வந்துட்டோங்க. பஸ்ஸில் வரவங்களையெல்லாம் இங்கேயே இறக்கி விட்டுடுறாங்க. பாருங்கள், அவங்கவுங்க லக்கேஜை தூக்கிட்டு ஜனங்கள்லாம் நடந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க இங்கேருந்தே. நாங்கள்லாம் எங்கள் வண்டி பால்டால் வரைக்குமே போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் அங்கே இருந்த மிலிட்ரி சோல்ஜர்ஸ் எல்லாம் எங்கள் வண்டியை பால்டாலுக்கு 2 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிற பார்க்கிங்கில் ஸ்டாப் பண்ண சொன்னதால் கிளம்பிட்டோம். போன வழியெல்லாம் பாருங்கள், இது போல் நிறைய மலைகளை குறைஞ்ச சுரங்க பாதைகள் அமைக்கிற ஒர்க்ஸ் போயிட்டே இருக்குது. அதாவது டனல் ஒர்க்ஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கிறதுனால சரௌண்டிங்கே கொஞ்சம் தூசியாக தாங்க பொல்யூஷன் ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ தான் பேஸ் கேம்பெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியுது. இந்த பால்டால் பேஸ் கேம்ப் இருக்கிற இடம் இமயமலை தொடரில் சிந்து நதி கரையில் அமைஞ்சிருக்கிற ஜோசிலா பாஸ் கணவாயோட அடிவார பகுதியான பேஸில் அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு அழகான பள்ளத்தாக்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது. இது ஒரு டவுனோ இல்லை வில்லேஜ் பகுதியோ கிடையாது. அதனால் இந்த பகுதியில் தனிப்பட்ட வீடுகளோ இல்லை உயரமான கட்டிடங்களையோ நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம டென்ட்னு சொல்லக்கூடிய கூடாரங்கள் தான் இங்கே அதிகமாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பால்டால் பேஸ் கேம்புங்களில் அமர்நாத் பனிலிங்க தரிசனத்துக்கு வரக்கூடிய யாத்ரிகர்கள் தங்கி செல்லலாம். அவர்களுக்கு தேவையான தங்கும் வசதி, கழிப்பறை வசதி, உணவு வசதி, குறிப்பாக மருத்துவ வசதி மற்றும் பாதுகாப்பு வசதிகள் ஜம்மு காஷ்மீர் அரசாங்கத்தால் வெகு சிறப்பாக செய்யப்பட்டிருக்குங்க. அப்பாடா, ஒரு வழியாக டிரைவர் வண்டியை பார்க்கிங்கில் நிறுத்திட்டாருங்க. வண்டியை நிறுத்தினது மட்டும் இல்லாமல் எங்களையும் எங்கள் லக்கேஜும் உடனடியாக இறக்கி கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொடிநடையாக நடந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டாருங்க. சரியான குளிர் வேற. வாங்க கிட்ட தான் இருக்குது போயிடலான்னு கைட் சொன்னதை நம்பி நாங்களும் சிவனேன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நடக்கும்போது தான் தெரியுது, அட ஆஃப் ரோடுங்க, எல்லாமே ஏற்ற இறக்கமாக வேற இருக்கா. வயசானவங்களால் நடக்கவே முடியலங்க. எப்படியோ 1 கிலோமீட்டர் நடந்து இந்த செக்கிங் பூத்துக்கு வந்து சேர்ந்தோங்க. இங்கே லேடிஸ் ஜென்ட்ஸ் 2 பேருக்குமே தனித்தனியாக நம்மளையும் நம்ம கொண்டு வந்திருக்கிற எல்லா லக்கேஜையும் ஆர்மி செக்யூரிட்டிஸ் தரோவாக செக் பண்ணி நம்ம RFID கார்டையும் என்ட்ரி போட்ட பிறகு தான் நம்மளால் இந்த கேம்ப் கேட்டுக்கு உள்ளவே போக முடியும். எல்லாம் முடிஞ்சு ஒரு வழியா கேம்புக்குள்ள என்ட்ரி ஆனவங்க. அடடா, எங்க நம்ம டென்ட் அப்படின்னு தேட ஆரம்பிச்சா, இது இல்லைங்க நம்ம டென்ட், வாங்க நடக்கலாம் கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லி இன்னும் நடக்க வச்சாருங்க எங்க கைடு. அதுக்குள்ள இருட்டிட்டு வந்துருச்சுங்க. 9-10 ஆயிடுச்சு டைம். எல்லாரும் குழம்பிட்டு அவர் பின்னாடியே நடந்தாங்க. வேற வழியும் தெரியல எங்களுக்கு. ரோடெல்லாம் ரொம்ப அப் அண்ட் டவுனாக இருந்ததுனால மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருங்க. எப்படியோ ஒரு வழியா தேடி பிடிச்சி எங்கள் டென்ட்டு கிட்ட வந்துட்டோங்க. எல்லாருக்கும் செம பசி வேற, ரொம்ப டயர்டு, நேற்றுலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தது. பாருங்கள், எங்கள் டென்ட்டு கிட்ட எங்களையெல்லாம் வரவேற்கும் விதமாக யாத்ரி.comலேருந்து இது போல் தமிழில் பேனர் வச்சுருந்தாங்க. அதை பார்த்த பிறகு தாங்க எங்கள் எல்லாருக்குமே ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. சரின்னு எல்லாம் உள்ளே வந்தவங்க. அங்கே ஆல்ரெடி இன்னும் 3 கைட்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து எங்களுக்கு தனித்தனியாக டென்ட்டெல்லாம் பிரித்து கொடுத்தாங்க. ஒரு டென்ட்டில் 10 மெம்பர்ஸ் நாங்கள் ஸ்டே பண்ணினோம். 10 பேருக்குமே தனித்தனியாக காட், பெட், அப்புறம் நல்ல திக்கான பிளாங்கெட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இங்கே சரியான குளிருங்க, பயங்கரமாக குளிர்ச்சி. என்ன தான் ஜர்க்கின் ஸ்வெட்டர்லாம் போட்டாலுமே பயங்கரமாக இருக்குது. அதனால் அவங்க கொடுத்துருந்த பிளாங்கெட்டு ரொம்ப நல்லா திக்காக இருந்ததுங்க. நான் ஸ்டே பண்ணியிருந்த டென்ட் இப்படி தாங்க இருந்தது. பாருங்கள், இது போல் தான் இருக்கும். கேப்பெல்லாம் இருக்காதுங்க, பக்கத்துலேயே தான் இருக்கும். காட்டெல்லாம் நம்ம படுத்துக்க வேண்டியதான். என்னோட சேர்த்து 4 லேடிஸ் இந்த டென்ட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோங்க. டென்ட்டுக்கு வெளியில் தான் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் இருக்கும். ஜென்ரலாக தான் இருக்கும். நம்ம வீடு மாதிரியான வசதிகள்லாம் இருக்காது. நாட் பேட், நல்லா இருந்தது. டென்ட்டுக்கு உள்ளே ஒரு லைட் இருந்தது, வெளியில் ஒரு லைட் இருந்தது. நம்ம செல்ஃபோனெல்லாம் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் நிறைய சார்ஜர் பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி சண்டே தொடங்கி மண்டே டியூஸ்டேன்னு 3 நைட்ஸ் நாங்கள் இந்த டென்ட்டில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அதனால் எங்களுடைய திங்ஸ் எல்லாம் நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க கைடெல்லாம். ஸோ அதெல்லாம் லாக் பண்ணி நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும். மழை பெஞ்சாலும் ஒழுகாதபடி டென்ட் மேலே பிளாஸ்டிக் ஷீட் போட்டிருக்காங்க. தரையெல்லாமல் மண் தரதாங்க, அது மேலேயும் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டிருக்காங்க. இந்த டென்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஷெட்டு போட்டு நமக்கு 3 வேளையும் சுட சுட தமிழ்நாட்டு உணவுகளை யாத்ரி.com சமையல் கலைஞர்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. கேம்புக்கு வெளியே CCTV கேமரா மற்றும் செக்யூரிட்டி எல்லாம் இருக்கிறதுனால வெளியாட்கள் யாரும் கேம்புக்குள்ளே நுழைய முடியாது. ஆர்மி செக்யூரிட்டிஸும் அப்பப்போ வந்து செக் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம சேஃபாக இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஓகே, எல்லாரும் அவங்கவுங்க டென்ட்டில் அவங்கவுங்க பிளேஸில் செட்டில் ஆன பிறகு முதல்ல ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன் சாப்பிட வாங்கன்னு சொன்னாங்க கைடெல்லாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக பாத்ரூமை தேடி ஓடணுங்க. பாருங்கள், இங்கே பாத்ரூம் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். டாய்லெட் எல்லாம் வேறு சைடில் இருக்குது. இது குளிக்கிறதுக்கும் கை கால் முகம்லாம் அலம்பிக்கிறதுக்கும் இந்த பிளேஸ். இங்கே பால்டால் தொடங்கி பயங்கரமான குளிருங்க, சரியான குளிர். டேப் வாட்டர்லேயே கை வைக்க முடியல, அவ்வளோ சில்லுன்னு வருதுங்க. 24 ஹவர்ஸும் நமக்காக இங்கே சுடு தண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. பாருங்கள், சுடு தண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற இடம் இதுதாங்க. 50 rupees கொடுத்துட்டோம்னா 2 பக்கெட் நல்லா கொதிக்க தண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் ஃப்ரீயாக கேட்டிங்கன்னா அவ்வளோ சூடாக வராதுங்க. கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி வந்து ஜில்லுன்னு ஆகிடும். அதனால் குளிக்கலாம் முடியாது. அதனால் 50 rupees கொடுத்து வாங்கிக்கிறது பெட்டருங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு இங்கே விறகெல்லாம் நமக்காக சேவ் பண்ணி கொண்டு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் 50 rupees கொடுத்து வாங்கிக்கலாம். நல்லபடியாக குளிச்சு முடிச்சு கை காலெலாம் அளவெல்லாம் டிஃபன் சாப்பிட்டு வந்தவங்க. நம்ம தமிழ்நாட்டு டிஃபன் கொடுத்தாங்க.
சப்பாத்தி, சென்னா, சுட சுட ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், பிக்கிள்னு நல்ல திருப்தியாக சாப்பிட்டவங்க. சாப்பிட்டுட்டு இப்போ அவங்கவுங்க டென்ட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், சாப்பிட்றதுக்கு பிளேட், ஸ்டீல் பிளேட் அண்ட் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக ஒரு பேகும் கொடுத்துருந்தாங்க Yatri.comல. அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டோங்க. எல்லாரும் டின்னர் சாப்பிட்டு வரதுக்குள்ள டைம் 10:30 ஆயிடுச்சு. கைடெல்லாம் சேர்ந்து ஒரு குட்டி மீட்டிங் போட்டாங்க. எதை பற்றினா, நாளைக்கு 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் அமர்நாத் பனிலிங்க தரிசனத்துக்கு பர்மிட் வச்சிருக்கிறவங்க எல்லாம் யார் யார் எந்தெந்த வழியில் மலை ஏறினா எப்படி ஈஸியாக சாமியை பார்த்துட்டு வரலான்னு டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது சின்ன வயசாக இருந்து, அதாவது ஒரு 45 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க ட்ரெக்கிங் பண்ண முடியும், என்னால் ஹை ஆட்டிடியூடில் கூட நடக்க முடியுன்ற கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்கள மட்டும் ட்ரெக் பண்ணி போக சொல்லிட்டாங்க. மற்ற வயதான ஜென்ட்ஸ் மற்றும் எல்லா லேடிஸையும் தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காதீங்க. கோடா, அதாவது குதிரை புக் பண்ணிவிடுங்க, இல்லைனா பல்லக்கி புக் பண்ணிவிட்டு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இத்தனை வருஷமாக பால்டால் பேஸ் கேம்ப்லேருந்து அமர்நாத் குகைக்கு போயிட்டு வரதுக்கு ஹெலிகாப்டர் சர்வீஸ் இருந்ததுங்க. பட் எங்களுடைய பேட் லக், இந்த வருஷம் இந்தியன் கவர்மெண்ட் அந்த ஹெலிகாப்டர் சர்வீஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. யாருக்குமே இந்த வருஷம் ஹெலிகாப்டர் சர்வீஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நடந்து மலையேற முடியாதவங்களுக்கு இருக்கிற ரெண்டு ஆப்ஷன். ஒன்று கோடான்னு சொல்லக்கூடிய குதிரையில் போகணும், அப்படி இல்லாட்டி டோலி அல்லது பல்லக்குன்னு சொல்லக்கூடிய 4 பேர் நம்மளை பல்லக்கு மாதிரியான சேரில் உட்கார வச்சு மலைக்கு தூக்கிட்டு போவாங்க, அதில் போகணும். இதற்கான ஃபீஸையும் ஜம்மு காஷ்மீர் கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுறாங்க. இதில் குதிரையில் ஒருத்தர் போயிட்டு வர்றதுக்கு 7,000 rupees, அதாவது 7,000 ரூபாயும், 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிற பல்லக்கில் ஒருத்தருக்கு போயிட்டு வர்றதுக்கு 17,500, அதாவது 17,500 ரூபாயும் கட்டணமாக கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பணம் கட்டுற கவுண்டர் கிட்டையும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீஸ் ரேட் எல்லாம் வருஷத்துக்கு வருஷம் இங்கே டிஃபர் ஆகும். போன வருஷம் குறைச்சலாக இருந்தது, இந்த வருஷம் அதிகமாக இருக்குது, அடுத்த வருஷம் குறையலாம் இல்லை கூடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 75 kgக்குள்ளே 75 கிலோக்குள்ளே நம்ம உடல் எடை இருந்தால் தான் இந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ரேட்டு. அப்படி இல்லாமல் நம்ம ஒபிசிட்டியாக கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தால் தூக்குறவங்களும் குதிரையில் கூட்டிகிட்டு போகிறவங்களும் வந்து நம்மளை வெயிட் போட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்ற விவரத்தையும் தெளிவாக கைடெல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு நாளைக்கு போகிறதுக்கு இன்றைக்கே நைட்டு ஒரு 11 o'clock பணம் கட்டினீங்கன்னா தான் நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் பல்லக்குக்காரங்களும் கோடாக்காரங்களும் நமக்காக தயாராக இருப்பாங்க டோக்கன்லாம் வாங்கிட்டு. அதனால் நீங்களேவும் போய் கியூவில் நின்று பணம் கட்டுறதுனாலும் கட்டுங்க, இல்லை எங்கள் கிட்ட கொடுத்தாலும் ஏஜென்ட்டுகள் மூலமாக நாங்கள் கட்டிட்டு ரெசிப்ட் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றோன்னு சொன்னதுனால நானும் என்னை போன்ற ஒரு சில லேடிஸும் டிசைட் பண்ணி நம்ம பல்லக்கில் போகலான்னு டிசைட் பண்ணிட்டோங்க. ஸோ பல்லக்குக்கு உண்டான 17,500 ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக கைடுங்க கிட்டேயே கொடுத்துட்டோம். ஸோ அவங்கெல்லாம் பணம்லாம் கட்டிட்டு அதுக்குண்டான ரெசிப்டையும் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ரெசிப்டை பத்திரமா வச்சுக்கணும், நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் அந்த ரெசிப்டை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நல்லபடியாக நாளைக்கு போகிறதுக்கான முன்னேற்பாடுகளை எல்லாம் முடிச்சுட்டு டைமை பார்த்தா சண்டே நைட் 11:30ங்க. உடல் நடுங்கிற அளவுக்கு குளிர் ஒரு பக்கம் வாட்டி வதைக்க ஆரம்பிச்சுதுங்க. ஸோ நான் கொண்டு வந்திருந்த தெர்மல் வேரெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே ஸ்வெட்டரை, தலைக்கு ஸ்கார்ஃபு, குல்லான்னு போட்டு, கால் வலிக்கு ரோலான் ஸ்ப்ரே எல்லாம் போட்டு நல்லா தடவிட்டு, சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு, கையில் க்ளவுஸ் போட்டு நம்மளை நாம சேஃப்கார்ட் பண்ணிட்டு பகவானேன்னு நினச்சிட்டு படுக்கும்போது எங்கேருந்து தான் வந்ததோ சரியான மழைங்க. ஜோன்னு ஒரே மழை பெய்ய ஆரம்பிச்சது. எங்களில் சில பேர் சிம் கார்டு வாங்குறதுக்காகவும் அவங்களுக்கு தேவையான மற்ற பொருட்கள் வாங்குறதுக்காகவும் வெளியில் போயிருந்தாங்க. ஆனால் எல்லாரும் கையில் ரெயின் கோட் வச்சிருந்ததுனால எல்லாம் வாங்கிட்டு சேஃபாக வந்து சேர்ந்துட்டாங்க. கடைசி வரைக்கும் என்னால் சிம் கார்டு வாங்கவே முடியலைங்க. அதனால் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் வாங்கி எங்கள் ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி நடந்த நிகழ்வுகளை பற்றி சொல்லிவிட்டு நாளைக்கு எப்படி போக போகிறோன்ற விவரங்களையும் சொல்லிவிட்டு சேஃபாக இருக்கும் அப்படின்னு தெரியப்படுத்திட்டு, பகவானே நாளைக்கு உன்னுடைய தரிசனம் எங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும்பான்னு மனசார வேண்டிக்கிட்டு நான் படுத்தது தாங்க தெரியும். எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரியலை. ஓம் நம சிவாயா. நாளைக்கு திங்கட்கிழமை வீடியோவில் அமர்நாத் யாத்திரையை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்றும் அன்புடன் சுமதி கிரிராஜன். குட் நைட், பாய்.